நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஏன்னா அண்ணனுக்கு அவங்க சிறு வயதிலேயே அவருடைய தாயார் இழந்துட்டாங்க. அதனால் அவங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம் திருப்பராய்த்துறையில் படித்தாங்க. ஒவ்வொரு லீவுக்கும் அவங்க இங்கே வருவாங்க ஆட்சி வீட்டுக்கு. வந்தால் ஆட்சி மக்கள்லாம் எங்களோட சோட்டு பையங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கம். ஒவ்வொரு தடையும் வரும்போது 10 நாள் 8 நாள் இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போவும் எளிமையாக தான் இருப்பார். ஒரு பந்தாவாக வரமாட்டார், எளிமையாக இருப்பார். பொறுமை, கோவப்பட மாட்டார். அடக்கம், ஊக்கம், விடாமுயற்சி, நேரம் தவறாமை, உழைப்பு, சாத்வீகம், உணவு கட்டுப்பாடு, சினம் கொள்ளாமை, சோர்வின்மை, நேர்மை, தொழில் வல்லமை, மன நிறைவு. இந்த குணங்கள் பூரா அமைஞ்சாவே ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ இவருடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இது எல்லாம் சேர்ந்து காம்போசிட் எஃபெக்ட் தான். அது அவருடைய பின்னால் வளர்ச்சி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்து வந்தார். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். என் மாமா வலைப்பட்டி முத்து வகையரா பாறை கதிரேசன் செட்டியார் பேரனும் ராமநாதன் செட்டியார் மகனுமான திரு ராவன் மானா மயிலேறு அவர்களின் 75ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் மாமா அவர்கள் சார்ட்டர்ட் இன்ஜினியர், அப்ரூவ்ட் வேல்யூவர், லாயர் மற்றும் கோவை நகர்த்தார் சங்கத்தின் மேனாள் தலைவராகவும் இருந்து பல தொண்டுகள் செய்து அனைவருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார். அவர்களை பாராட்டும் சான்றோர்கள் பலருடைய வாழ்த்து அரங்கமும் நன்றி நவிழலும் நடைபெற இருக்கிறது. அதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு இவ்விழாவை தொடங்குகிறேன். முதலில் கடவுள் வணக்கம் பாட மீனாவினுடைய பேரன் சீராரும் கடலூர் தன்னிலவடன் என்ற கெல்லிலுலகும் சீராரும் சிவன் கெல்லிலுலகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் வடசிறும் தெக்க சிறு பிடினரும் தாழ்த்தனரும் திலகமே அத்திலக வாசனை போல் ஆனத்திலகும் இன்பமுறை எட்டி செய்யும் எந்த பெரும் தரன் நனக்கே வாழ்த்துதுமே
வாழ்த்துடுமே வாழ்த்துடுமே. வார்த்தைகள் வரவேற்கும் போது மனங்கள் ஒன்றாகும். இப்போது வரவேற்புரை மற்றும் தலைமையுரை வழங்க ஆடிட்டர் திரு சோவன்மான நாகப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் கோவை நகரத்தார் சங்கத்தின் பொருளாளர் ஆவார். அண்ணனா. அனைவருக்கும் வணக்கம். பானலனா ரவுண்ட்மனா சேயண்ணா ராம்நாத் செட்டியார் இல்லத்தில் மயிலேறு அண்ணனுக்கு அவங்க ஆட்சி மக்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய 75வது நாள் விழாவை இங்கு கொண்டாடுகிறார்கள். அதற்கு மயிலேறு அண்ணனை பற்றி சில தகவல்களை சொல்கிறேன். எனக்கு அவருடன் தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் அவருடைய தொடர்பு. ஏன்னா அண்ணனுக்கு அவங்க வந்து சிறு வயதிலேயே அவருடைய தாயார் இழந்துட்டாங்க. அதனால் அவங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா தபோவனம் திருப்பராய்த்துறையில் படித்தாங்க. ஒவ்வொரு லீவுக்கும் அவங்க இங்கே வருவாங்க ஆட்சி வீட்டுக்கு. வந்தால் ஆட்சி மக்கள்லாம் எங்களோட சோட்டு பையங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கம். ஒவ்வொரு தடவையும் வரும்போது 10 நாள் 8 நாள் இருப்பாங்க. இங்கே மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. எல்லா லீவுக்கும் வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு தெரியும். ரொம்ப அப்போலாம் பேச மாட்டாங்க, தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தாங்க. முடிச்சுட்டு பின்னால் சென்னையில் போயிட்டு அசோக் லேலேண்டில் பணியாற்றினாங்க. அப்போலாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்களோட எனக்கு ஒரு தொடர்பு. நான் இப்போ சிஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இடையில வந்து சிஏ அது வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னால் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு ஒன்று போகலாம். அப்போ நான் டிஇ சைக்கிளில் ஜாயின் பண்ணோன்னு போயிட்டுருந்தேன். ஒரு இன்டர்வியூ வந்திருந்தது. அப்போ அண்ணனுக்கு தொடர்பு கொண்டேன், எப்படி பண்ணலாம் என்னன்ட்டு. அப்போ அவர் சொன்னால் மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு வெள்ளையெல்லாம் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் நான் இன்டர்வியூக்கெலாம் போனேன். அப்புறம் நான் பேசாமல் அது அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போனால் என்னுடைய ப்ராக்டிஸ் கெட்டு போகும் போல் இருந்தது. அதனால் மறுபடியும் நான் ப்ராக்டிஸ்க்கே வந்துட்டேன், அதில் ஜாயின் பண்ணல. அப்போலாம் நல்ல, அதாவது என்னென்னா, ஒரு நல்ல வழிகாட்டி. ஏதாவது கேட்டால் ஒரு தெளிவான ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு தெளிவான ஒப்பீனியன். நம்ம அதன்படி நடந்தாவே நமக்கு அது ஒரு நல்ல ஒரு வழி. எனக்கு எங்கள் ஃபேமிலியில் யாரும் அப்போலாம் படிக்கலை. இவங்கெல்லாம் அப்போ வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அப்போ அவங்க ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அவங்க அப்பச்சி ஒரு லாட்ஜ் வச்சுருந்தாங்க. அந்த லாட்ஜில் தங்கியிருந்தாங்க. அங்கே போய் நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து போய் பார்த்தேன். அப்போது அந்த தொடர்பு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூரில் போய் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து 78 செட்டில் ஆனேன். கிட்டத்தட்ட அதே அந்த வருஷத்தில் என்னோட அவங்க சீனியரு. அப்போ வந்து அவங்க கோயம்புத்தூருக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்புறம் சொந்த ப்ராக்டிஸ் ஆரம்பித்து கன்சல்டிங் ஃபர்மு, நிறைய தொழில். அப்புறம் பின்னால் லாயர் ஆனாங்க. அப்புறம் வந்து வேல்யூவரு. இப்போது தினமலரில் வாரம் கோயம்புத்தூரில் அந்த வழிகாட்டி மதிப்பை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இருக்கிறதுனால, தொழிலையும் ப்ரொஃபஷன்லேயும் இருக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையும் நல்லா தெரியும். நம்ம நகரத்தாரிலையும் தெரியும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையும் தெரியும். எங்கேயாவது போனால் மயிலேறுன்னு சொன்னால் ஆமாம் அந்த வேல்யூர் தானே அப்படிம்பாங்க. அதனால் இல்லாட லாயர் ஏதாவது ஒரு கனெக்ஷனில் அவருக்கு இருக்கும். ஒரு நல்ல லாயருக்கு கீழே ஜாயின் பண்ணி பணியாற்றினாங்க. அதனால் அதுலேயும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டுச்சு. ரொம்ப நாளாக என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய வீடும். ஊர் வலையப்பட்டி, கோயம்புத்தூர்லேயும் வசிக்கிறது ஒரு இடம். அவங்க முன்னாள் நகரத்தார் சங்க முன்னாள் தலைவர், நான் இப்போ பொருளாளர். பல தொடர்புகள் இருக்கிறதுனால நம்ம பங்காளியை வந்து எங்கள் பங்காளியை அண்ணே நீங்கள் வந்து ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் அவங்கள பற்றி யோசிக்கிறது, இவங்களுடைய உயர்வுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வளர்ச்சிக்கு காரணங்கள் வந்து தெளிவான அறிவு. அதாவது திருவள்ளுவர் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பதற்கு. அதனால் காரியம் செய்கிறதுக்கு முன்னாலே தெளிவாக அதை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கணும். அதனால் தெளிவான அறிவு. அவருடைய தன்னடக்கம், காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின்னுவங்க இல்லை உயிர்க்கு. அதனால் அடக்கம், அவருடைய அடக்கம் எங்கேயுமே போய் யார் கூடயும் சண்டை போட்டுக்கிறது, சச்சரவு பண்ணுறதெல்லாம் கிடையாது. எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் அடக்கமாக இருப்பாங்க. ஒரு தடவை அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு என்னோட வந்தாங்க. அவங்கள்ட்ட வேலையாக போயிருந்தோம். நீ போய் கமிஷனர்கிட்டே நேரே பேசினாங்க. நேரே நானே பார்க்குறேன் அப்படின்ட்டு நேரே பேசினேன். நான் போயிருந்தேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், கூப்பிட்டா நான் வரம்பாங்க. இவங்க நான் வரம்ட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப துணிச்சலான ஆள், தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவருடைய ஆழ்வினை உடைமை வந்து அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. இப்போ நகரத்தார் சங்கத்தில் இருந்தாங்க.
அதில் உள்ள நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். ஒரு தடவை கூட நீங்கள் தலைவருங்கிறக்காக கூப்பிட்டு இவங்க செயலாளர் சொல்ல வேண்டிய வேலையை அல்லது பொருளாளர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க சொல்லி செய்ய சொல்கிறதில்ல, அவனே கொடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவன்கிட்ட விட்டுட்டோம்னா அவன் பார்த்து செய்ய வேண்டியதான், நம்ம சூப்பர்வைஸ் தான் பண்ணிக்கணும். அந்த இதில் ஆழ்வினையுடைமை. அந்த மாதிரி ஆழ்வினையுடைமையில் சூழ்ச்சி முடிவு துணிவுதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தாங்குதல் தீது. அதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டோம்னா அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணோம்னா அதனால் அந்த தாமதத்தினால் நமக்கு இடைஞ்சல் தான் வரும். அதனால் சூழ்ச்சி முடிவு துணிவுதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தாங்குதல் தீது. இந்த மாதிரி இதெல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு காரணங்கள். அவருடைய தலை சிறந்த பண்புகளை பார்க்க போனால் எப்பவும் எளிமையாக தான் இருப்பார். ஒரு பந்தாவாக வரமாட்டார், எளிமையாக இருப்பார். பொறுமை, கோவப்பட மாட்டார். அடக்கம், ஊக்கம், விடாமுயற்சி, நேரம் தவறாமை, உழைப்பு, சாத்வீகம், உணவு கட்டுப்பாடு, சினம் கொள்ளாமை, சோர்வின்மை, நேர்மை, தொழில் வல்லமை, மன நிறைவு. இந்த குணங்கள் பூரா அமைஞ்சாவே ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ இவருடைய முன்னேற்றத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இது எல்லாம் சேர்ந்து காம்போசிட் எஃபெக்ட் தான். அது அவருடைய பின்னால் வளர்ச்சி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்து வந்தார். கோவை நகரத்தார் சங்க தலைவராக இருக்காங்க. அந்த பீரியடில் கோவை நகரத்தார் சங்க தலைவராக இருக்கும்போது வைர விழா எடுத்தாங்க, 60வது வைர விழா. அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. அப்புறம் உங்களை கோயம்புத்தூரில் ஒரு பாப்புலர் ஃபிகர் அன்னபூர்ணி ராமநாதன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு அவங்க அப்பா அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இலவசமாக மருத்துவ சேவை 2 இடத்துல செய்கிறாங்க. முதல்ல சின்ன லெவலில் ஆரம்பித்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக 2 பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுபோக நமது சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும். கல்யாண மாலைன்னு ஆரம்பித்து இந்த மனப்பொருத்தங்கள் பார்க்குறதுக்கு செலவு பண்ணி மாதம் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் எய்ட் டு புவர், அந்த அன்னபூர்ணி ராமநாதன் ட்ரஸ்ட்டில் வர்றதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. தினமலரில் வாரம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பற்றி எழுதுகிறாங்க. அதுபோக உறவினர்களுக்கு கலங்கரை விளக்கம். உங்களுக்கு பார்த்திவனுக்கும் கதிரேசனையும் ஏதாவது செய்ய சொல்லணும்னா அவங்ககிட்ட சொன்னால் செய்ய மாட்டாங்க, அம்மாங்கிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க. இது ஒரு சீக்ரெட்டு, வெளியே சொல்லாதீங்க. அப்புறம் தோழர்களுடன் நட்பு. இன்றைக்கும் அவருடைய பள்ளி கல்லூரி தோழர்களுடன் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுட்டு அந்த அலுமினி அசோசியேஷன் அது இது எல்லாத்துலேயும் போய் கலந்துக்கிறாரு. அந்த நட்பு வட்டாரம் பெருசாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது அதுலேயும். அப்புறம் அவருக்கு இந்த சோம்பேறித்தனம் இருந்தால் யாரும் முன்னுக்கு வர முடியாது. இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் பையன் அப்படின்னு சொன்னால் சொல்லுவார், 8 மணிக்கு வந்துடுவானா பையன் உங்கள் வேலைக்கு அப்படிம்பாரு. இப்போ பையங்களாம் என்னென்னா மேனேஜ்மெண்ட் தான் பார்க்குறாங்களோ ஒழிய அந்த கால இண்டஸ்ட்ரியில் லேட்டாட்டம் 8 மணிக்கு போகிறதில்ல. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க அட்வான்டேஜ் ஒன்று என்னென்னா அவர் இந்த டியூட்டியில் இருக்கும்போது 8 மணிக்கு போயிட்டு இப்போ போய் நீங்கள் வீட்டில் பார்த்தாலும் காலையில் 8க்கு போனால் நைட்டு 8க்கு தான் இவரை வீட்டில் பார்க்கலாம். மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டார். அந்த டியூட்டி அங்கே இருப்பார், எந்த நேரமும் அங்கே ஆஃபீஸில் இருப்பார். ஸோ அது ஒன்று. இவருடைய அதாவது இந்த டியூட்டி பவுண்ட் போக எந்த ஒரு மனுஷனுக்கு சோம்பேறித்தனம் இருக்கோ அவன் நிச்சயமாக முன்னுக்கு வர முடியாது. அதுக்கு அருமையான குறள் ஒன்று இருக்குது, அதுக்கு எடுத்துக்காட்டு அண்ணன். என்னென்னா, நெடுநீர் மறவி மடி துயில் 4 கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர்னா ஒரு காரியத்தை செய்யும்போது காலதாமதமாக மெல்ல பண்ணிகிட்டு இருக்குது. நெடுநீர் மறவிங்கிறது என்னென்னா ஞாபக மறதி. மடின்னா சோம்பேறித்தனம், துயில்னா நீண்ட தூக்கம். இது 4 யாருக்கு இருந்தாலும் நீங்கள் அவங்கள பாருங்கள், அவங்க சக்ஸஸ்ஃபுல் மனுஷனாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது 4ஐயும் ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா களையணும். அண்ணன் அதுக்கு ஒரு உதாரணம்.
நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அதுக்கு ஒரு உதாரணம். அந்த மாதிரி அவங்க வந்து இன்னொரு இது காரணம் இன்னொன்று என்னென்னா, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடும் நோய், விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமல் காக்கலாம். இதுவும் அவங்க வாழ்க்கையில் அவங்க கடைபிடிக்கிறது. அதாவது விருப்பு வெறுப்பு இருக்காது, அறியாமை இல்லை, எல்லாமே தெளிவாக தெரியும். அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் என்னென்ன வேலை வச்சுருக்காங்கன்னா, கையில் இன்சூரன்ஸ் சர்வேராக இருந்தாங்க முதல்ல, இன்கம் டேக்ஸ் வேல்யூவர், இன்ஜினியரிங் கன்சல்டன்ட், லா படித்து பிகேம் லாயர், பில்டர், 1-2 பில்டிங்கெல்லாம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரி ஓனர், இன்ஜினியரிங் கம்பெனி வச்சுருக்காங்க, ஃபைனான்சியர், டீச்சர், ஒரு காலேஜில் ஃபேக்கல்ட்டி. இது வந்து படிப்படியான வளர்ச்சி இவருடைய முழு முயற்சியில் வந்தது. அதாவது வீட்டில் அவங்களுக்கு அடிப்படை செல்வம் கொஞ்சம் இருக்குது, நல்லாவே இருந்தது. இருந்தாலும் அதை அப்புறமா வச்சுவிட்டு இவருடைய உழைப்பிலே மேலே வந்தது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நான் அதை பார்க்குறது, எப்படி அண்ணன்லாம் எப்படி நல்லா இருக்காரு, நமக்கு ஏதாவது இதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நான் ஆராய்ஞ்ச காரணங்கள். இவர் வந்து என்னை விட சீனியரு, வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். அருள் பேராற்றல் கருணையினால் அவரும் அவரது அன்பு குடும்பமும் உடல் நலமும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் உயர் புகழும் மெய்ஞானமும் பெற்று ஓங்கி வாழ்க. சொற்கள் மௌனமாகும் போது அசைவுகள் பேசத் தொடங்கும். அதுவே பரதநாட்டியம். கால்கள் தாளம் சொல்கின்றன, கண்கள் காவியம் எழுதுகின்றன. இப்போது செல்வி முத்து அலமேலுவை பரதநாட்டியம் ஆட மேலை கிடைக்கிறேன். வலையப்பட்டி செல்வம் ரத்தினம் பேத்தியும் மேற்படி ஊர் தியாகராஜன் வள்ளிக்கண்ணு மகளுமான 11 வயதாகும் இவர் சென்னையில் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். திருச்சி ஸ்ரீமதி கஜலட்சுமி அன்பழகனின் மாணவியான இவர் 4 ஆண்டுகளாக பரதம் பயின்று வருகிறார். இதுவரை 55 போட்டிகளில் கலந்து கொண்டு 53இல் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய அரசின் உதவித்தொகைக்கான போட்டியில் வென்று தற்போது உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி யாழில் நடைபெறும் விழாவில் இந்திய தூதரகம் மூலமாக நாட்டியமாட இருக்கிறார். காவேரி பாலரத்னா என்ற பட்டமும் பெற்றிருக்கிறார். செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குனித்த புருவமும் கூவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவனம் மனித்த பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தே மனித்த பிறவியும் வேண்டுவதை இம்மாநிலத்தே
வடிவங்களை இந்த அரங்கத்திலே அவர் வழங்க இருக்கின்றார். அதில் முதலாவதாக நாம் கண்டு ரசிக்க இருப்பது அஞ்சலி. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதை நாம் மட்டுமே வெற்றிகரமாக செய்து முடிப்பதில்லை. இறையருள் தொடங்கி எத்தனையோ நல்ல அம்சங்கள் உறுதுணையாய் நின்றுதான் நாம் நினைத்த அந்த உன்னதமான செயலை செய்து முடிக்கின்ற வல்லமையை நமக்கு வழங்குகின்றன. அப்படிப்பட்ட அத்தனை நல்ல அம்சங்களையும் நாட்டியத்தின் துணை கொண்டு வணங்கி இறைவனுடைய பதமலர்களை ஆத்மார்த்தமாக போற்றி பணிகின்ற கலை முயற்சியாக இந்த அஞ்சலியை மாணவி அரங்கம் வந்து வழங்க இருக்கிறார். முழுவதற் கடவுளான விநாயகப் பெருமான் சூரனை அழித்து தேவரை காத்து ஆற்றலின் வடிவமாக திகழ்கின்ற குமரக் கடவுள், ஆடற் கலையினுடைய ஆதிநாயகனாய் அகிலத்தை தன் ஆனந்த தாண்டவத்தால் அசைத்தருள் புரிகின்றவனாய் திகழ்கின்ற சிவபெருமான், காக்கும் கடவுளாகிய திருமால், சொல்லின் செல்வன் செயலிலே வீரன் அஞ்சனை மைந்தன் ஹனுமன், இப்படி நம் வாழ்க்கைக்கு தங்கள் நல்லருளாலே வளம் சேர்க்கின்ற அத்துணை தெய்வங்களையும் இந்த அஞ்சலி என்று போற்றப்படுகின்ற கலை வடிவத்தின் வாயிலாக மாணவி வணங்கி மகிழ இருக்கின்றார். முதல் நாட்டிய வடிவமாய் அரங்கம் வருகிற அந்த கலை வடிவம் நம் செவிக்கினியதாக ராகமாளிகை தாளமாளிகை என்கிற இசை கலவையிலே இடம்பெற இருக்கிறது. மிருதங்க வித்வான் திரு விஜயராகவன் அவர்களினுடைய இசைப்படைப்பு, குரு டாக்டர் திவ்யசேனா அவர்களினுடைய நாட்டிய வடிவமைப்பு. tom tom tat tom tom tat tom tarikittataka dim dim tat dim dim tat dim tarikittataka tum tum tat tum tat tum tarikittataka nam nam tat nam nam tat nam tarikittataka tam tam tarikittataka dim 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 tarikittataka tum 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 tarikittataka jam 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 tarikittataka tam tam tarikittataka dim tarikittataka tum tarikittataka jam jam tarikittataka tam tarikittataka dim tarikitatim tom tarikitatum jam tarikitatum tam tadimitam tagadik kirgatarigatum tam tadimitam tagadik kirgatarigatum tam tadimitam tagadik kirgatarigatum மூலாதாரமும் உருகி விநாயகன் யானை முகத்தோடு ஆடும் கணநாதன், மூலாதாரமும் உருகி விநாயகன் யானை முகத்தோடு ஆடும் கணநாதன், ஓதுமறை போற்றும் ஓங்கார ரூபம் பதமலரனு தினம் போற்றிடுவோமே, ஓதுமறை போற்றும் ஓங்கார ரூபன் பதமலரனு தினம் போற்றிடுவோமே, மூலாதாரமும் உருகி விநாயகன் யானை முகத்தோடு ஆடும் கணநாதன், ஓதுமறை போற்றும் ஓங்கார ரூபன் பதமலரனு தினம் போற்றிடுவோமே போற்றிடுவோமே. தத்தஜம் ததீம் தக்கதகதஜம் ததீம் தக்கதகும் ததீம்
குகுந்ததீத கிட்ட தக தஜம் ததீம் தக தக தஜம் ததீம் தக தகுந்ததீத குகுந்ததீத கிட்ட தக தஜம் தகுந்ததி கிட்ட தக தஜம் தகுந்ததி கிட்ட ஜனு தஜம் தகுந்ததி கிட்ட திமி தஜம் தகுந்ததி கிட்ட தரி தஜம் தம் கிடதக தரி கிடதும் தரி தஜம் தம் கிடதக தரி கிடதும் கிடதக தரி கிடதும் தரி தஜம் தம் கிடதக தரி கிடதும் கிடதக தரி கிடதும் கிடதக தரி கிடதும் நீல மகிழில் நீ அமர்ந்து உலகை வலம் வந்த முருகன் நீல மகிழில் நீ அமர்ந்து உலகை வலம் வந்த முருகன் உலகுல வள்ளி மணந்த வேலவா உனை வேண்டினை கவன் உலகுல வள்ளி மணந்த வேலவா உனை வேண்டினை கவன் நீல மயிலில் நீ அமர்ந்து உலகை வலம் வந்த முருகன் உலகுல வள்ளி மணந்த வேலவா உனை வேண்டினை தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரித ஜனு தாம் தக்கிட்ட தகத ஜடு தாம் தக்கிட்ட தீமி தக்கிட்ட தோம் தக்கிட்ட நம் தக்கிட்ட தீமி கிட்ட தரி கிட்ட தகதரித ஜனு தாம் தக்கிட்ட தகத ஜடு தாம் தக்கிட்ட தீமி தக்கிட்ட தோம் தக்கிட்ட நம் தக்கிட்ட தீமி கிட்ட தரி கிட்ட தக தோம் தோம் கிட்ட தோம் தோம் தக தோம் தகிட்ட தோம் தோம் கிட்ட தோம் தோம் தக தோம் தகிட்ட தோம் தோம் ததிங்கின தொங்கு தொந்ததம் தக ததிங்கின தொங்கு தொந்ததம் தகதிகு ததிங்கின தொந்தடமாடும் பாதம் உருவில் மங்கையுமை வாகம் நடமாடும் பாதம் உருவில் மங்கையுமை வாகம் புலி தோதரித ஈசன் புகழ் பாட புண்ணியமே புலி தோதரித ஈசன் புகழ் பாட புண்ணியமே நடமாடும் பாதம் உருவில் மங்கையுமை வாகம் புலி தோதரித ஈசன் புகழ் பாட புண்ணியமே புண்ணியமே தக்கிட்ட ரக்க திம்மி ரக்கிட்ட ரக்க திம்மி தேந்த தேங்கிடதக ஜணுதக திமித குந்தரி கிடதக தீந்த தேம் கிடதக ஜணுதக திமித குந்தரி கிடதக தேந்த தேங்கிடதக ஜணுதக திமித குந்தரி கிடதக தீந்த தேம் கிடதக ஜணுதக திமித குந்தரி கிடதக தேந்த 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 கிடதக ஜனகு கிணகுத தேங்கினதும் தேந்த தேந்த தேம் கிடதக ஜனகு கிணகுத தேங்கினதும் தகு ஜனகு ஜனகு கிணகுதோம் தீங்கிடதக தரிகிடதும் தகு ஜனகு ஜனகு கிணகுதோம் தீங்கிடதக தரிகிடதும் தீங்கிடதக தரிகிடதும் தகு ஜனகு ஜனகு கிணகுதோம் தீங்கிடதக தரிகிடதும் தீங்கிடதக தரிகிடதும் தீங்கிடதக தரிகிடதும் திருமகளுரையும் மார்பில் ஆணியும் சகோதரத்தில் ஏந்தும் சரங்கன் திருமகளுரையும் மார்பில் ஆணியும் சகோதரத்தில் ஏந்தும் சரங்கன் துளசி மாலை பிரியாதயள நாராயண நாமம் நமகதிடுமே துளசி மாலை பிரியாதயள
தயாளன் நாராயண நாமம் நமகதிடுமே திருமகளுரையும் மார்பில் ஆணியும் வேசகோகரத்தில் ஏந்தும் துளசி மலை பிரிய தயாள நாராயண நாமம் நமகதிடுமே திம்மி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்க தக்கிட்ட ஜம் தஜம் தஜம் தகிட்ட தக ஜம் தஜம் 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 தகிட்ட தக ஜம் தஜம் தஜம் தகிட்ட தக ஜம் தஜம் 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 தகிட்ட தக ததி ததி தகுந்தரி கிட்ட தத தி ததி தகுந்தரி கிட்ட தளங்குதும் 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 தகதி கொக்கறதக தரிகடதும் தகதி கொக்கறதக தரிகடதும் தகதி கொக்கறதக தரிகடதும் ஆஞ்சனை மைந்தனுக்கு சுந்தரனுக்கு ஆஞ்சனை மைந்தனுக்கு சுந்தரனுக்கு சீதை தூயர் துணைத சிரஞ்சீவிக்கு மங்களம் சீதை தூயர் துணைத சிரஞ்சீவிக்கு மங்களம் இலங்கை அளித்த ராமதூதனுக்கு மங்களம் இலங்கை அளித்த ராமதூதனுக்கு மங்களம் விஜயதாசபணியும் அனுமனுக்கு நித்திய மங்களம் விஜயதாசபணியும் அனுமனுக்கு நித்திய மங்களம் ஆஞ்சனை மைந்தனுக்கு சுந்தரனுக்கு சீதை தூயர் துணைத சிரஞ்சீவிக்கு மங்களம் இலங்கை அளித்த ராமதூதனுக்கு மங்களம் விஜயதாசபணியும் அனுமனுக்கு நித்திய மங்களம் மயில்வாகனன், வேலாயுதன், ஞான கடவுளான ஸ்ரீமுருகப் பெருமானின் மகிமையை எடுத்துரைக்கும் ஒரு புனிதமான நடன படைப்புதான் இந்த குமார கவுத்துவம். இதில் தீமையை அழித்து தர்மத்தை காக்கும் முருகனின் தெய்வீக லீலைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஜன்னத்தக்கு ஜகதத்தரிகிட கிர்ரக்கிட தக தக தஜ்ஜம் ஜகதக்கிட தக ஜகத தகதிகு தக்கு திக்கு தக தஜ்ஜம் ஜன்னத்தக்கு ஜகதத்தரிகிட கிர்ரக்கிட தக தக தஜ்ஜம் ஜகதக்கிட தக ஜகத தகதிகு தக்கு திக்கு தக தஜ்ஜம் ஜன்னத்தக்கு கிர்ரக்கிட தக ஜகத தகதிகு தக்கு தரிகிட ததிங்கினது தக ததிங்கினது தகதிகு ததிங்கினது தா ததிங்கினது தக ததிங்கினது தகதிகு ததிங்கினது தா ததிங்கினது தக ததிங்கினது தகதிகு ததிங்கினது சரவண பூந்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனாம் அரவணைத்தாள் கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். அரவணைத்தாள் கௌரி
அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பூத்தடத்தில் ஆறு மதலையாய் உதித்தவனா அரவணை தாழ்கௌரி அவன் அருமுகனாய் சிரித்தான். சரவண பவன் குகனே சண்முக சரவணனே சரவண பவன் குகனே சண்முக சரவணனே. தோ கிடதக தோ தோ கிடதக தக்கும் திக்குத்தக தரிகிட 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 தக்கும் திகு தரிகிட தக்கும் திகு தரிகிட கும் திகு தரிகிட தத்திக்கிறதும் 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 மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். மாங்கனி வேண்டி நின்றான் உலகை மாமையில் மீது வந்தான். ஆங்கவன் ஆனை முகன் பெற்றிட ஆண்டியாய் வேடம் கொண்டான். சரவண பவன் குகனே சண்முக சரவணனே சரவண பவன் குகனே சண்முக சரவணனே. தா தரி தன ஜம் தத்தா தரி தன ஜம் தா தரி தன ஜம் தத்தா தரி தன ஜம் த ஜன ஜன கிட்ட ஜம் ஜகதரி கிட்ட ஜம் குகதரி தக ஜம் தக்கரதகடும் 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 பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையில் இட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் உரைத்தான். பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். பிரணவ பொருளறியா அந்த பிரம்மனை சிறையிலிட்டான். அரணவன் குருவாக வந்து பிரணவ பொருள் சொன்னான். சரவண பவன் குகனே சண்முக சரவணனே சரவண பவன் குகனே சண்முக சரவணனே. தகதத்தி தகதஜம் குகுதரிகிட திமிதஜம் தகதரி தகதன தகஜனு தகதிவி தஜம் தக்கரதகடும் தகதத்தி தகதஜம் குகுதரிகிட திமிதஜம் தகதரி தகதன தகஜனு தகதிவி தஜம் தக்கரதகடும் தத்தித்தரி தனஜுனு திமித்தரிங்கினதுதா தித்தரி தனஜுனு திமித்தரிங்கினதுதா தரித்தன ஜுனு திமித்தரிங்கினது. ஆவலாய் ஔவையவள் தமிழை ஆனந்தமாய் கேட்க நாவல் கனி பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். ஆவலாய் ஔவையவள் தமிழை ஆனந்தமாய் கேட்க. ஆவலாய் ஔவையவள் தமிழை ஆனந்தமாய் கேட்க. நாவல் கனிப்பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். நாவல் கனிப்பழத்தை
சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். நாவல் கனிப்பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். நாவல் கனிப்பழத்தை சுட சுட நல்கி தமிழ் சுவைத்தான். சரவண பவ குஹனே சண்முக சரவணனே, சரவண பவ குஹனே சண்முக சரவணனே. தரித்த தனத்த ஜுணுத்த தக தரிகிட தக 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 தரித்த தக தரிகிட தக தனத்த தக தரிகிட தக தரித்த தனத்த தக்க தஜ்ஜம் தத்திக்கிடதும் தா தக்க தஜ்ஜம் தத்திக்கிடதும் தா தக்க தஜ்ஜம் தத்திக்கிடதும். உபய பதம் சூட்டி உவந்தருள் செய்தான். ஜம் ஜம் கிடதக ஜக தரி கிடதக ஜம் ஜம் கிடதக ஜக தரி கிடதக ஜம் ஜம் கிடதக ஜக தரி கிடதக தஜ்ஜம் தஜ்ஜம் தகஜம். கர மலர் வேலேந்தி கலாப மயில் மீது புறமகள் குஞ்சரியை அரவணைத்தான் வேலன். அபயக்கரம் தூக்கி ஆட்கொள்வான் முருகன். உபயபதம் சூட்டி உவந்தருள் செய்தான். அபயக்கரம் தூக்கி ஆட்கொள்வான் முருகன். உபயபதம் சூட்டி உவந்தருள் செய்தான். கரமலர் வேலேந்தி கலாபமயில் மீது புறமகள் குஞ்சரியை அரவணைத்தான் வேலன். கரமலர் வேலேந்தி கலாபமயில் மீது புறமகள் குஞ்சரியை அரவணைத்தான் வேலன். சரவண பவ குஹனே சண்முக சரவணனே, சரவண பவ குஹனே சண்முக சரவணனே. தக்கிட தக தரி கிடதக திக்கிட தக தரி கிடதக தாக்கு தீக்கு தத்தித்த தாக்கு தீக்கு தத்தித்த தஜம் 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 தரிகிட தஜம் தரிகிட தஜம் தரிகிட. சரவண பவ குஹனே சண்முக சரவணனே, சரவண பவ குஹனே சண்முக சரவணனே, சரவண பவ குஹனே. சூரனை வதம் செய்தான். செந்தூர் கடலில் கோயில் கொண்டான். கரமலர் வேலேந்தி நாளும் அடியவர்க்கு அருள் தந்தார். அடியவர்க்கு அருள் தந்தார். அடியவர்க்கு அருள் தந்தார். இந்த அற்புதமான அசைவுகளில் கலையின் உயரமும் கலாச்சாரத்தின் ஆழமும் நமக்கு தெளிவாக புலப்பட்டது. கலை என்பது கண்களுக்கு மட்டுமல்ல, கருவிழி வழியே மனதையும் தீண்டும் ஆன்மீகம். வார்த்தைகள் வழி வெளிப்படும் அனுபவமே உண்மையான ஞானம். ஆன்மீக சொற்பொழிவாளரும் சொல்லோவியருமான பேராசிரியர் பொற்கிளி கவிஞர் ஐயா திரு சோனா சோவண்ணா மீனா சுந்தரம் அவர்களை நல்லதொரு குடும்பம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற மேடைக்கு அழைக்கிறேன்.